கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். Philippians 4:19. My God will supply every need of yours according to his riches in glory in Christ Jesus. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகளோடு காணப்படுகிறீர்களோ? குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். ஆவிக்குரிய குறைவோ உலக பிரகாரமான எதிர்பார்ப்புகளோ குறைவுகளோ எதுவாயிருந்தாலும் சரி, அதை நிறைவாக்க கர்த்தர் வல்லவர் என்பதை விசுவாசிப்போம், அறிக்கையிடுவோம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. ஆமன். குறைவுகளை நிறைவாக்குகிறவரே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்தி முடிய பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி ஸ்தோத்திர பலிகளை நமக்கு ஏறெடுக்கிறோம். நாடுகளுக்கிடையே நடைபெறுகிற போர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உக்ரைன் ரஷ்யா போரை நினைக்கிறோம். இஸ்ரேல், காசா, லெபனான், சிரியா, ஈரான் போன்ற பகுதிகளிலே நடைபெறுகிற இடைவெளியே இல்லாமல் நடைபெறுகிற போர்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்படுகிற மக்களுக்காக, பஞ்சம், பசி, பட்டினி, வறுமை இவற்றில் கஷ்டப்படுகிற ஆண்டவரே ஒன்றுமறியாத மக்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஐயா. போர்கள் முடிவுக்கு வரவும் மக்கள் சமாதானத்துடன் சந்தோஷத்துடன் ஜீவிக்கவும் தேவனை கிருபை செய்யும். ஆண்டவரே, மக்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கவும், நேசிக்கவும், நமக்கு பிரியமாய் வாழவும், சமாதானத்துடன் உயிருள்ள நாள் வரை காணப்படும் கூடிய கிருபைகளை நீர் கூட்டி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்யா. நாடுகளுக்கிடையே சமாதான உறவுகள் ஏற்படுத்தப்படும் கிருபை கொடுங்க. தேசத்தின் தலைவர்கள் இணைந்து பேசிக்கொள்ள கிருபை கொடுங்க. விட்டு கொடுக்க கிருபை செய்யுங்க. எதிர்பார்க்குற காரியங்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கிடையே நடைபெற கிருபை கொடுங்க. தேவனாகிய கர்த்தர் நாடுகளின் மேல் சமாதானத்தை நீர் ஆண்டவரே ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். மக்களை நீர் ஆசீர்வதியும். தேசங்களுக்கிடையே சமாதானத்தை தாரும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னவரே, நம்முடைய சமூகத்திலே தேசங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேச தலைவர்கள் விட்டு கொடுக்கவும், மன்னிக்கவும், ஏற்றுக்கொள்ளவும் கூடிய கிருபையுள்ள மனதை தேச தலைவர்களுக்கு கட்டளையிடும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். போர்கள் ஒரு முடிவுக்கு வந்ததற்காக ஸ்தோத்திரம். உலக போராயவை மாறிவிட அதுபடி தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் காட்ட முடியாய் உடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.